இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொதுவாகவே விலங்குகள் மனிதர்களுக்கு இடையேயான பாசம் நிறையவே இருக்கும். நன்றி விசுவாசம் அப்படின்றது விலங்குகள் இடத்துல நிறைய காட்டும். அதை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. ஒருவர் இறந்து போயிடுவார். அவருடைய நாய் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏறி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுவும் அப்படின்ற மாதிரி அந்த அவரையே சுற்றி வரும். அவர் இறந்த அந்த இடத்தையே மக்கள் அதை பார்த்து பயங்கரமாக அழுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் நான் இப்போது ஒரு யானையை பற்றின விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இந்த சம்பவம் கேரளாவில் தான் நடந்துச்சு. அந்த யானையோடைய பெயர் கல்யாணி. அது ஒரு கோயில் யானை. இந்த கல்யாணி கோயில் யானையை 14 வருஷமாக அர்ஜுனக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் தான் வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவருடைய மனைவி பெயர் பொன்மொழி. இந்த கல்யாணிக்கு பார்த்திங்கன்னா 14 வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அதாவது குட்டி யானை. அந்த குட்டி யானையோட பெயர் சுமதி. இந்த குழந்தை குட்டி யானையை பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு நாம் இந்த வயசான இந்த கல்யாணி யானையை கொண்டு போயிட்டு சரணாலயத்திலே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உள்ள எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அதனால் பாகனான அர்ஜுனன்குட்டி கிட்ட சொல்லி நேராக கொண்டு போயிட்டு விலங்குகள் சரணாலயத்தில் விட்டுட்டு இந்த குட்டியை மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த குட்டி யானையையும் வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது சுமதி குட்டி யானையை அர்ஜுனனும் பொன்மொழியும் வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அர்ஜுனக்குட்டி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதாவது அந்த யானையோட பாகன். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாகனை மாற்றி அந்த குட்டி யானையை வளர்க்குறதுக்கு வேறொரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. இதனால் மனமுடைஞ்ச பொன்விழி நம்ம எப்பயுமே நம்மளுடைய வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட தானே இந்த பொறுப்பை ஒப்படைச்சார், நான் இல்லைனாலும் நீ இந்த குட்டி யானையை பார்த்துக்கணும், நம்ம மேலே அதிகமான பாசம் வச்சு அந்த யானை நம்மத்தை பரிதவிக்க விட்டுறக்கூடாது, ஒருவேளை சோத்துக்கு கூட வெளியில் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அதனால் வேலைக்கு சோறு அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ தான் இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இறந்து போனார். அதனால் எப்பயுமே சுமத்திக்கிட்ட ரொம்பவும் பாசத்தோடையும் அன்போடையும் பொன்வழி இருப்பாங்க. அவங்க கோவிலில் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்காரர் இருந்தப்போ பூ கட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ அவருடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழைப்பழத்தை உருவாக்கி வாழை மரத்தை உருவாக்கி அதாவது வாழைத்தோப்பு அதுலேருந்து வர பழங்களை அறுத்து கொண்டு போயிட்டு சந்தையில் விற்றுட்டு வர்றது, பாதி இந்த சுமதி குட்டி யானைக்கும் கொடுக்கறது. எப்பெல்லாம் பசின்னு சொல்லி தோணுமோ அந்த குட்டி யானை என்ன பண்ணுமா, இந்த பாகன் இப்போ வளர்க்குறாங்க இல்லையா அவங்களெல்லாம் செட்டப் பண்ணாதான் தனக்கு பசின்னு சொல்லி எடுத்துட்டா தன்னுடைய போகிற வழியில் தான் அவங்களோட வீடு இருக்குது. நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அவங்களுடைய சத்து நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கே வருமா அந்த குட்டி சுமதி யானை. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ இந்த பொன்விழி பார்த்திங்கன்னா தினமும் அந்த யானைக்கு எப்போ எந்த நேரத்தில் பசி எடுக்கும், எப்போ என்ன பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி தான் அந்த யானையும் தன்னுடைய முதலாளிக்கு ஒன்று அப்படின்னா அதால் தாங்கிக்கவே முடியாது. ஏற்கனவே அவர் இறந்து போனவே, அதாவது அர்ஜுனக்குட்டி இறந்து போனவே அந்த யானை ரொம்பவும் அழுதுச்சின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குமா அந்த யானை. அதே மாதிரி அந்த யானைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க அந்த யானைக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்களாம். இப்படி யானை அந்த பொன்விழி அவங்க 2 பேத்துக்கிடையான பாசத்தை பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களே பார்த்து வியந்து போகிறாங்களாம். ஏன்னா இந்த யானை ஏதாவது ஒன்றுனா அங்கே தான் ஓடுமா, அங்கே ஓடி அவங்கக்கிட்ட விளையாடுறது, சாப்பிட்றது, போகிறது இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணும் அந்த யானைக்கு எப்போ பசிக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நேராக கொண்டு போய்ட்டு அது வாழைப்பழம் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குமா. இந்த ஒரு செயலை பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நாம் தெரிவிக்கணும். அப்போ தான் இந்த பொண்ணும் அந்த யானை எவ்வளோ எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆளாளுக்கு அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த பொண்ணை பற்றியும் அந்த யானையை பற்றியும் பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மனிதர்களிடத்தையே 1000 நன்மைகள் செஞ்சாலும் திடுதுப்புடு ஒரு நாள் அந்த 1000 நன்மைகளை எல்லாத்தையும் மறந்து நமக்கு கெட்டது செஞ்சுட்டு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போகிற இந்த ஒரு காலத்தில் தன்னுடைய அம்மா கூடவே இருந்து தன்னுடைய அம்மாவையும் தன்னையும் காப்பாற்றின அந்த ஃபேமிலியை கடைசி வரைக்கும் தாம் உயிர் இருக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு அந்த யானை நினைக்கிறது உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய செயல் தான். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.